அது மட்டுமல்ல, தம்பி உதயநிதி சொல்லும்போது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு, மற்ற மத நம்பிக்கை உள்ளவர்களுக்கு நீங்க அப்படி சொல்றதில்ல. ஆக போலி மதச்சார்பின்மையை தமிழக அரசு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. நம்பிக்கை உள்ளவர்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள் என கூறிய துணை முதல்வர் உதயநிதி பேச்சிற்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பதிலடி கொடுத்துள்ளார். நாங்க எந்த பாகுபாடும் பார்க்கறது இல்லை, எல்லாருக்குமே தீபாவளி நல்வாழ்த்துகள். எந்த மத விழாக்களாக இருந்தாலும் எல்லாருக்கும் நாம இணையாதான், ஒற்றுமையாதான், ஒன்றாக தான் நம்ம வாழ்த்து சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தீபாவளி கொண்டாடி இந்த அளவிற்கு மகிழ்ச்சியாக கொண்டாடுகின்ற ஒரு விழாவிற்கு வாழ்த்து சொல்லவில்லை என்பது வரலாற்று பிழை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, தம்பி உதயநிதி சொல்லும்போது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு, மற்ற மத நம்பிக்கை உள்ளவர்களுக்கு நீங்க அப்படி சொல்றதில்ல. ஆக போலி மதச்சார்பின்மையை தமிழக அரசு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு தீபாவளி கொண்டாடும் மக்கள் அனைவரும் இதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதனால் நிச்சயமாக 2026 இந்துக்களை ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நீங்கள் நடத்துவதை அவர்கள் நிச்சயமாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்னைக்கு பட்டாசு தொழில் பல லட்சம் பேர், 15 லட்சம் பேருக்கு மேல் பட்டாசு தொழிலில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். நான் தலைவராக இருக்கிற காலத்துல இருந்து சிவகாசியில பட்டாசு தொழில் செய்பவர்களுக்காக தனியாக ஒரு மருத்துவமனை நிறுவ வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தோம். இன்னைக்கு வரைக்கும் பட்டாசு விபத்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அதற்கான தனியாக தீக்காயங்களுக்காக ஒரு மருத்துவமனை தனியாக மிக மிக உயர் ரக சிகிச்சையோடு அமைக்கப்பட வேண்டும். எங்கெல்லாம் பட்டாசு தயாரிக்கப்படுகிறதோ சிவகாசி போன்ற இடங்களில் உயர் ரக மருத்துவமனையை அமைக்க வேண்டும் என்பது எங்களது கோரிக்கை. பட்டாசு தொழில் ஈடுபட்டிருப்பவர்கள் எந்த விபத்துக்குள்ளும் ஆளாக கூடாது என்பதும் எங்களது கோரிக்கையாக இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னைக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் இன்னைக்கு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.